ஆனா 2021 இருந்து 2025 வரைக்கும் 5 வருஷம் நீங்க இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. இந்த தொகுதிக்கு நீங்க செஞ்சது என்ன? ஏன்னா இந்த தொகுதியில வந்து நிறைய விஷயங்கள் செய்யலன்னு சொல்றாங்க. மக்கள் சொல்ற விஷயங்களை சொல்ற நல்லா கேளுங்க. டிராபிக் பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுல இருக்குன்றாங்க கிருஷ்ணகிரியில, குறிப்பா 5 ரோடு பகுதி, ரவுண்டானா, அதே மாதிரி ராயக்கோட்டை மேம்பாலம், ஆவின் மேம்பாலம், இங்கெல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் அப்படியே நின்று இருக்காங்க. வார விடுமுறை நாட்கள், சனி ஞாயிறு ஹாலிடேனா போக முடியல. இந்த டிராபிக்கை குறைக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க செஞ்சது என்ன? சார், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கின்ற பொழுது அந்த தொன்னையாங்குட்ட மேம்பாலம் கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப கொண்டு வந்தீங்க. இப்ப இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? மைக் வைங்க ப்ளீஸ். சார், இப்ப பாத்தீங்கன்னா முதலமை யாரு பேசுவா ப்ளீஸ், இங்க யாரு பேசுவா? அவர் பேசுவாரு. அசோக் குமார் அண்ணன் இருக்காரு, அவர் பேசுவாரு. அவரை வந்து அவர் பேச தெரியாது நினைக்கிறீங்களா? அசோக் குமார் அண்ணனுக்கு பேச தெரியாதா? அமைதியா இருங்க ப்ளீஸ். திமுக பாருங்க கண்ணியமா இருக்காங்க பாருங்க, அமைதியா இருங்க ப்ளீஸ். பயப்பட மாட்டோம். இந்த வெத்து கலாட்டாக்கள நாங்க பயப்படுற ஆளு. அதெல்லாம் வேணாம். நானே சொல்லிட்டேன், திமுக அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி எந்த இடத்துல டிராபிக் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குதுன்னு சொல்லுங்க, அதை நாங்க கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி தரோம். ஆனா அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த இதுல எந்த பகுதியில் ஆவின் மேம்பாலம் பக்கத்துல பட்டர்ஃபிளை மேம்பாலம் வேணும்னு கேக்குறாங்க. மத்திய சர்க்காருக்கு உட்பட்டது, மத்திய அரசாங்கம் தான் அது நடவடிக்கை எடுக்கணும்னா நம்ம கிட்ட தானே இருக்கிறோம். எம்எல்ஏவா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? அதற்காக அதிகாரிகளை பாத்துக்கலாம். என்ன பண்ணீங்க சார்? அதற்காக டிராபிக் ஹெவியா இருக்கு சார். அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தம்பித்துறை, மேலவை உறுப்பினர் தம்பித்துறை அங்கே ஆய்வு செய்து அதை அங்களது மத்திய அரசாங்கத்திலே எடுத்துரைக்கிறார் என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாராக எல்லாரும் தான் பண்றாங்க. திமுகவும் பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க. யார் கையில இருக்கு? டிராபிக் குறையிலையே. மத்திய அரசாங்கத்தில் எம்எல்ஏ செய்ய முடியாது. எம்எல்ஏ வரலையானா நீங்க போராடினோம்ல. அப்ப நம்ம பிரச்சாரம் பண்றப்ப என்ன பண்றோம்? பிரச்சாரம் பண்றப்ப என்ன சொல்றோம்? நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்றோம். எதை தமிழ்நாடு அரசு செய்ய முடியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். மற்றதை மத்திய அரசுக்கு வலியுறுத்துகின்ற வகையிலே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் எடுத்துரைக்க முடியுமே தவிர நேரடியாக நாங்கள் செய்ய முடியாது. ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு வந்துருவோம்.